வணக்கம். இந்த சிறப்பான ஃபைனான்ஸ் அனாலிசிஸ் பகுதிக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பர்சனல் ஃபைனான்ஸ், அதாவது தனிநபர் நிதியியல் பத்தின பல குழப்பங்களை நீக்கி ரொம்பவே தெளிவான பிராக்டிக்கலான ஒரு வழிகாட்டிய பார்க்க போறோம். நிதி மேலாண்மைங்கிறது ஏதோ புரியாத ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. அதை நாம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா உடைக்க போறோம். முதல்ல இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க இந்த நம்பர்ஸ கொஞ்சம் கவனிங்க. கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். சுமார் 65% மக்கள் தங்களோட மாதாந்திர சம்பளத்தை மட்டுமே நம்பி ஒவ்வொரு மாசமும் ஒரு விதமான போராட்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதைவிட அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, 56% மக்களால ஒரு சின்ன அவசரகால செலவை கூட உடனே சமாளிக்க முடிகிறதே இல்ல. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இல்லையா? இப்போ உங்க மனசுல தோணலாம், இதுக்கெல்லாம் பெரிய கணக்கு திறமை வேணுமோ அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? செல்வத்தை உருவாக்குறது பெரிய கணித சூத்திரங்களையோ அல்லது அதீத புத்திசாலித்தனத்தையோ பொறுத்ததில்ல. த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தின் ஆசிரியர் மார்கன் ஹவுசல் சொல்ற மாதிரி, இது முழுக்க முழுக்க உங்களோட நடத்தை மற்றும் பழக்க வழக்கங்களை மட்டுமே பொறுத்தது. சரியான நிதி பழக்கங்களை உருவாக்குனா கண்டிப்பா யார் வேணாலும் அதுல ஜெயிக்கலாம். சரி, இத நாம எப்படி அணுக போறோம்னா, ஒரு தவழ்ந்து நடந்து ஓடும் முறையில தான். முதல்ல பணத்தை பத்தின மனநிலை மாற்றம், அடுத்து பட்ஜெட் மற்றும் எமர்ஜென்சி ஃபண்ட், அப்புறம் கடனை நிர்வகிக்கிறது, வரி சேமிப்பு உத்திகள், கடைசியா பங்கு சந்தையின் அடிப்படைகள். இப்படி ஒரு அட்டகாசமான வரிசையில தான் நம்ம பயணம் இருக்க போகுது. முதல் பகுதி பணத்தை பற்றிய மனநிலை மாற்றம், அதாவது கேஷ் ஃப்ளோவை சரியா புரிஞ்சுக்கிறது. எந்த ஒரு எக்ஸல் ஷீட்டையோ அல்லது கால்குலேட்டரையோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய முதல் வேலை பணத்தை பத்தின நம்ம மைண்ட் செட்டை மாத்துறது தான். ஏர்னஸ்ட் அண்ட் யங் ரிப்போர்ட் படி பணத்தை மேனேஜ் பண்றதோட அடிப்படை சூத்திரமே இந்த பணப்புழக்கம், அதாவது கேஷ் ஃப்ளோ தான். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எவ்வளவு பணம் உள்ள வருது, எவ்வளவு வெளியே போகுதுன்னு துல்லியமா தெரிஞ்சுக்கிற விஷயம் இது. உங்க வருமானத்திலிருந்து செலவுகளை கழிச்சா மீதி என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கான உண்மையான பணப்புழக்கம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. சம்பளம், போனஸ் மூலமா வருமானத்தை ஈட்டுறது முதல் படிதான். ஆனா உங்க செலவுகளை நீங்க எப்படி கையாள்றீங்க அப்படிங்கறதுல தான் உங்களுடைய ஒட்டுமொத்த நிதி சுதந்திரமே அடங்கியிருக்கு. அத்தியாவசிய தேவைகள் என்ன, வெறும் ஆடம்பர விருப்பங்கள் என்னன்னு பிரிச்சு பார்க்க பழகணும். தினமும் குடிக்கிற விலை உயர்ந்த காஃபியோ இல்ல அடிக்கடி ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றதோ, தேவையில்லாம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றதோ கண்டிப்பா விருப்பங்கள் லிஸ்ட்ல தான் வரும், தேவைகள் கிடையாது. இந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்றது தான் கேம் சேஞ்சர். இரண்டாவது பகுதி பட்ஜெட் மற்றும் அவசரகால நிதி. நம்ம ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க போறோம். ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் பரிந்துரைக்கிற ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் இதுதான். ஃபர்ஸ்ட், உங்களோட கடந்த 3 முதல் 6 மாத வருமானம், செலவுகளை ஒரு பேப்பர்லயோ இல்ல ஆப்லயோ முழுமையா நோட் பண்ணுங்க. செகண்ட், அதுல எதெல்லாம் நிஜமான தேவைகள், எதெல்லாம் வெறும் ஆசைகள்னு அனலைஸ் பண்ணுங்க. தேர்ட், உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பக்கா பட்ஜெட் வரைபடத்தை உருவாக்குங்க. இத இன்னும் சுலபமாக்க ஸ்காட் பேப் அவரோட ஒரு சூப்பரான மெத்தட் இருக்கு. உங்க பணத்தை 3 தனித்தனி வாளிகளா பிரிச்சுக்கோங்க. வாளி அன்றாட செலவுகளுக்கு, 2வது வாளி எமர்ஜென்சிக்கான சேமிப்புக்கு, 3வது வாளி உங்க எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீட்டுக்கு. இப்படி பிரிச்சுட்டீங்கன்னா உங்க பணத்தை மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா மாறிடும். இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் இருக்கு. லைஃப்ல எதிர்பாராத விதமா வரக்கூடிய மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்ல திடீர் வேலை இழப்போ ஏற்படும்போது உங்களை நீங்களே பாதுகாத்துக்க குறைஞ்சது 3 முதல் 6 மாதங்களுக்கான அத்தியாவசிய செலவுகளை ஒரு அவசரகால நிதியா, அதாவது எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க கண்டிப்பா சேமிச்சு வச்சிருக்கணும். இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. மூன்றாவது பகுதி கடனை திறம்பட நிர்வகித்தல், அதாவது நம்ம கப்பல்ல இருக்கிற கசிவுகளை அடைக்கிற வேலை. செல்வத்தை சேர்க்கணும்னா முதல்ல எந்தெந்த வழியில நம்ம பணம் வீணாகுதுன்னு பார்த்து அதை தடுக்கணும். அதுக்கு நல்ல கடன், மோசமான கடன், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும். உங்க வருமானத்தையோ இல்ல சொத்து மதிப்பையோ அதிகமாக்க உதவுற வீட்டுக்கடன், கல்வி கடன், இதெல்லாம் ஒரு வகையில நல்ல கடன் தான். ஆனா கழுத்தறுக்கிற அளவுக்கு அதிக வட்டி போடுற கிரெடிட் கார்டு கடன்கள், பர்சனல் லோன்கள், இதெல்லாம் உங்க நிதி சுதந்திரத்தையே முடக்கி போடுற மோசமான கடன்கள். சரி, இந்த கடன்ல இருந்து எப்படி சீக்கிரமா தப்பிக்கிறது? இதுக்கு 3 வழிகள் இருக்கு. 1, நிதியியல் முறை, அதாவது அதிக வட்டியுள்ள கடனை முதல்ல அடைக்கிறது. ஆனா மனசளவுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னு நினைச்சீங்கன்னா 2வது முறையான உளவியல் முறைய ட்ரை பண்ணலாம். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன தொகையுள்ள கடனை முதல்ல அடைச்சிட்டா ஒரு கடனை முடிச்சிட்டோங்கிற திருப்தி கிடைக்கும். உங்களுக்கு எந்த முறை செட் ஆகுமோ அதை தேர்ந்தெடுத்து சீக்கிரமா கடன்ல இருந்து வெளியே வாங்க. 4வது பகுதி இந்திய வரி சேமிப்பு உத்திகள். இத நாம நடக்கும் கட்டம்னு சொல்லலாம். கடன்களை மேனேஜ் பண்ணியாச்சு. அடுத்து நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வரியிலிருந்து காப்பாத்தணும் இல்லையா? கவர்மெண்டே அங்கீகரிச்ச செக்ஷன் 80C ஆப்ஷன்ஸை கொஞ்சம் பாருங்க.
உங்க லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட்க்கு பிபிஎஃப், இபிஎஃப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குடும்பத்தோட பாதுகாப்பிற்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதே சமயம் வரியையும் மிச்சப்படுத்தி உங்க பணத்தையும் வளர்க்கணும்னா இஎல்எஸ்எஸ் மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டுகள் பெஸ்ட் ஆப்ஷன். 5வது பகுதி, இந்திய பங்குச்சந்தையின் அடிப்படைகள். இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்டெப், ஓடும் கட்டம். பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்க சேமிப்ப ஒரு பெரிய செல்வமா மாத்துற மேஜிக் பங்குச்சந்தையில தான் இருக்கு. புதுசா முதலீடு பண்றவங்களுக்கு பங்குச்சந்தைனாலே ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யும். ஆனா கவலையே படாதீங்க. முதலீட்டாளர்களோட பணத்தை பாதுகாக்கவும் சந்தையில எந்த தப்பும் நடக்காம இருக்கவும் செபி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான அரசாங்க அமைப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ்ல அடிக்கடி இந்த நிஃப்டி, சென்செக்ஸ்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இந்தியாவோட மிகப்பெரிய 50 கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸை குறிக்கிறது தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட நிஃப்டி 50. அதே போல முதல் 30 கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸை குறிக்கிறது தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சென்செக்ஸ். சந்தை எப்படி போகுதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு மீட்டர்னு இதை சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஓகே. எப்படி பிராக்டிக்கலா ஆரம்பிக்கிறது? ஆன்லைன் மூலமா ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது தான் உங்க முதல் ஸ்டெப். இதுதான் நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா மாறுறதுக்கான டிஜிட்டல் பாஸ்போர்ட். அதுக்கப்புறம் நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி முதலீடு செஞ்சுட்டு பொறுமையா லாங் டேர்ம்க்கு வெயிட் பண்ணணும். அந்த பொறுமைக்கு கிடைக்கிற ரிசல்ட் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். முதலீட்டுல ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? டைம், அதாவது நேரம். அப்புறம் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி. பணத்தின் கால மதிப்பு கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க நாளைக்கு பண்ணலான்னு தள்ளி போடுறத விட இன்னிக்கே ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பவர் அதிகம். எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை ரீச் பண்ணலாம். நாம இந்த ஃபைனான்ஸ் அனாலிசிஸோட முடிவுக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நாம கத்துக்கிட்ட விஷயங்களை வெறும் நாலேஜா மட்டும் வச்சுக்காம ஆக்ஷன்ல இறங்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த முதல் படி என்ன? உங்க செலவுகளை ட்ராக் பண்ண போறீங்களா? இல்ல எமர்ஜென்சி ஃபண்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அல்லது ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்களா? அது எதுவா இருந்தாலும் இன்னிக்கே ஆரம்பிங்க. உங்களோட அந்த நிதி சுதந்திர பயணம் இப்போதே தொடங்கட்டும். மீண்டும் ஒரு சிறப்பான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.